அதாவது இப்போ நம்ம வெந்தயம் போடணும். இப்போ வெந்தயம் போட்டுட்டு ஓகே ஒரு 1/4 ஸ்பூன் தான். 1/4 ஸ்பூன் கொஞ்சமா போட்டுக்கோங்க. பாருங்க கசப்பா இருக்கும். ஆனா இந்த வெந்தயத்துலமா பாருங்க 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 ஜஸ்ட் ஒரு வெடிக்கும். வெடிச்சிட்டு மணத்தக்காளி நல்ல ஒரு ஸோ அந்த உப்பு போய் அதில் கலந்துரும். ஆமாம் 2 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக போடணும். ஓகே போட்டுட்டு நல்லா பொரியணும். ஓகே அப்புறம் எடுங்க அப்பளத்தை. ஹைலைட்டே அப்பளம் தான். ஓகே எவ்வளோ போடணும் இது வந்து? ஜஸ்ட் ஒரே ஒரு அப்பளத்தை எடுத்து ஓகே நீங்க அப்படியே இப்படி பண்ணீங்களா பொரிஞ்சிரும். பாருங்க பொரியுது பாருங்க. அந்த எண்ணெய் பக்கமா அதை தள்ளி விடுங்க. அப்படியே பொரிஞ்சிரும். சூப்பரா பொரிஞ்சிரும். இப்போ புளி எடுங்க. டக்குன்னு எடுங்க. ஓகே இப்போ சாம்பார் பொடி எடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார். ஓகே அவ்வளோதான், வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்ம போட்டுட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெருங்காய பொடி போடணும். உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இப்ப பாருங்க இப்பதான் இந்த பெருங்காய பொடி கொஞ்சம் போடணும். ஓகே சரி, வெல்லம் இருக்கே பெண்டிங்ல? இல்ல இருங்க இருங்க. பெருங்காயம் போய் எல்லாம் கொஞ்சம் மர்ஜ் ஆகுது. இந்த கட்டத்துல கொஞ்சம் வெல்லம். எதுக்காக இந்த வெல்லம் போடுறோம்னா, இந்த புளி எப்பவுமே ஒரு தரிப்பு உண்டு, அந்த பல்லுல ஒரு கூத்தல் உண்டு. அது போய் இது வெல்லம் போய் சரி பண்ணி அது போய் சரி பண்ணி இந்த ஜூஸ் இருக்கு பாருங்க, அதாவது மணத்தக்காளி கீரையை ஜஸ்ட் மிக்சியில நல்லா அடிச்சு அந்த ஜூஸ் புழிஞ்சி சாப்பிட்றதுல நிறைய பேர் இப்படி கையில இது பண்ணாலே ஜூஸ் வரும். அது அந்த பழங்கால வழி. அது அந்த ஜூஸ் வந்து இந்த லிவர் இன்ஃபெக்ஷன், பான்க்ரியாஸ் இன்ஃபெக்ஷன் கியூருக்கு ரொம்ப நல்லது. பட் இதுல என்ன தெரியுது, என்னதான் அட்வான்ஸ்டா வந்து நிறைய மெடிசன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப நல்லது. அடடா கேட்டுக்கோங்க, மணத்தக்காளி சாப்பிட்டா ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, ரேஷஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதாவது எவ்வளோதான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கினாலும் அந்த காலத்து பாட்டி வைத்தியம் தான். என்ன சொல்கிறீங்க? கரெக்ட். ஸோ இப்படிலாம் வந்து விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. நீங்கள் அஞ்சல்பட்டி தினம் பாருங்கள், இந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வந்து இந்த மழை காலம் வருது, அவங்க இந்த வெத்த குழம்பு இது பண்ணுறாங்கன்னு வைங்க, டெஃபினட்டாக பொரியலுக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, வாழைத்தண்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுப்பாங்க. ஓகே. ஏன்னா பிகாஸ் அந்த மந்தத்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்டமக்கு நல்ல கண்டிஷன்ல, கிட்னிஸ் நல்ல கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு வாழைத்தண்டை ஹெல்ப் பண்ணும். ஓகே. இந்த மணத்தக்காளியில எவ்வளோ குணங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அண்ட் அதுக்கும் மேல ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்றதை விட அடுத்த நாளைக்கு தேவையானது முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிட்டோம்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஆரோக்கியத்துக்கு நீங்க கேரண்டியா இருக்கலாம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸோ இந்த மணத்தக்காளி வெற்றல் குழம்பு தயாராயிடுச்சு. இது எப்படி இருக்கு, ருசி பார்க்கறதுக்கு நானும் ரெடி ஆயாச்சு. பட் நீங்க என்ன பண்ணணும், இதை எப்படி செய்யலான்ற ஒரு குட்டி வீக்கை நீங்க பார்த்துட்டு வரலாம். தேவையான பொருட்கள் நீங்க பாத்துட்டீங்க. இப்போ நம்ம ரெடியா? யா. ஓகே. இப்போ இந்த அவல் என்ன பண்ணுங்க, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருங்க. ஊற வைக்கிறதுனா என்னன்னா, தண்ணியில ஊற வைக்கிறது இல்ல, அவல நல்லா கை போட்டு நல்லா களைஞ்சு எடுத்து வாஷ் பண்ணிட்டு அந்த வாட்டரை நீங்க ட்ரெயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அப்படியே வச்சீங்கனாலே அப்படியே ஊறி போயிடும். ஓ, அப்ப தண்ணியில ஊற வைக்க வேண்டாம். ஓகே. அது அண்ட் அவல் உப்புமாக்கு வாங்குற அவல் வேற, அவல் கேசரிக்கு வாங்குற அவல் வேற. என்ன வித்தியாசம்? இவங்க ட்வின்ஸா? இல்ல அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கிடையாது. என்னன்னா, இந்த அவல் உப்புமாக்கு நமக்கு பொலன்னு இருக்கணும். அதுக்கு அந்த சில்க் அவல் ரெண்டுமே சில்கிஷா இருக்கும். பட் ஒண்ணு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், இன்னொன்னு தட்டையா ஒரு வில்லையா இருக்கும். அதுதான் நமக்கு இந்த கேசரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஊற வச்சிருக்கோம். இது ஒரு கப்பு நான் சொல்றது வந்து 150 கிராம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஓகே. பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாலை முதல்ல கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு அது நான் பண்றேன். ஓகே. நெய் எவ்வளவு விடலாம்? 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்? எனக்கு தேவையான அளவு விடுவா. ஆனா கரெக்டா எவ்வளவு போடணும்? உங்களுக்கு தேவை வந்து இந்த பக்கெட். ஓகே. பட் எவ்வளவு ஸ்பூன்ஸ்? ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறமா நம்ம இதுல கொஞ்சம் விட்டுக்கலாம். ஓகே ஃபைன். ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்க. ஓகே.
ஸோ அது நல்லா மெல்ட் ஆகணும். நான் கொடுக்கறத வாங்கிக்கோங்க. எப்படி இல்லையா? இதுல போடணுமா? கட்டாயத்தின் பேரில் முந்திரி பருப்பு இப்போ தவால போய் உட்காருது. ஆமா. நெய் வாசனை என்ன? முந்திரி பருப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அதுவும் அந்த நெய்யில போட்டு இப்போ பண்ணி வச்சிடுறதுனால ஓரளவுக்கு இது ஆன உடனே ஆஃப் பண்ணிடுங்க, இல்லாட்டா ரொம்ப கருத்து போயிடும். அடுப்பை நிப்பாட்டிடுங்க. பட் சில குழந்தைக்குலாம் அந்த முந்திரி பருப்பு பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? சில குழந்தைகளுக்கு பிடிக்கிறது இல்லையா? ஐயோ, நான் கேள்விப்பட்டது இல்லையா? அப்படியா? நான் 2-3 பேர் வந்து எங்க முந்திரி பருப்பே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை வந்து ஏதாவது டிஷ்ல நீங்க அரைச்சு போட்டுக்கலாம். ஓகே. இதையும் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிடுங்க, இதை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இந்த சூட்ல ஆயிக்கட்டும். இந்த சூட்டுல முந்திரி திராட்சை ரெண்டும் வெந்துக்கும். இப்போ இந்த பால் கொதிச்சு வருது பாத்தீங்களா? ஆமாமா. அப்போ ஓகே, இப்போ இதை போட்டுக்கங்க. ஸோ பால் கொதிச்சு வரும்போது போட்டுருணும். ஓகே, சூப்பர். அதாவது இது வந்து நம்ம சோக் பண்ண தேவையில்லை, ஆனா நல்லா கையால தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் வைக்கணும். half an hour ஊறணும். அந்த தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி வச்சாலே உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆயிடும். ஓகே ஓகே. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். அது ஆயிடும். இந்த ஷூட்டுக்கும் அந்த இதுக்கும் ஆயிடும். இது பால் தான் நீங்க நிறைய நேரம் அது சுண்டுற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவல் உங்களுக்கு என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு? இல்லை, ஜென்ரலாகவே இந்த அவல் இஸ் பார்ட் பஃப்டு ரைஸ் தானே. ஸோ பஃப்டு ரைஸ்ன்னு வரும்போது அதோட அந்த இந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் எல்லாமே குறைவாக தான் இருக்கும். ஓகே. ஒன்ஸ் இட் இஸ் பஃப்டு. ஓகே, ஃபைன். அதனால இது வந்து நல்ல சுண்டை ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணணும். சுண்டை நல்லா நல்லா வரணும். அடுத்து நல்ல இது குழஞ்சுட்டே இருக்கணும். ஃபைன் 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 ஃபைன். இது ஒரு கொதி வரட்டும். ஸோ அப்பதான் அந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு வரும். அண்ட் எப்படி இதுவும் தண்ணி விட்டுக்கும், அதுக்காக தான். ஓகே. அப்போ உடனே நல்லா கலர ஆரம்பிச்சிடுமா? இல்ல தண்ணி விட்டு தண்ணி ஆகும். இது பாருங்க, வாட்டரியா இருக்கு. ஆமா. ஓகே. see that? see the color is changing. கலர் மாறுது பாத்தீங்களா? வாட்டரி ஆகும். இது சுண்டணும். ஓகே. சோ இது நல்லா சுண்டி ஒரு நல்ல ஒரு அந்த பால்கோவா ஃபீல்க்கு வரணுமா? ஆமாமா, இது வந்து ஒரு கேசரியோட இதுக்கு வரணும், பதத்துக்கு வரணும். ஸோ ஃபைனலாக வந்து கேசரி வந்து நல்லா கிண்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபார்மாக கேசரி வந்துருச்சு. ஓகே. ஆனால் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை இப்போ போட்டுக்கணும். ஓகே. பட் ஆனால் அந்த கேசரி பவுடர் போடுவாங்க இல்லையா, அது இப்போ வரும். இப்போ வரும். அது கடைசியில் தான் போட்டுக்கணும். நெய் விடுங்க கொஞ்சம். ஓகே, விடலாமா? தாராளமா. ஓகே ஓகே. இந்த நெய் தூக்கே வந்து ஆளணும். ஆமா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கேசர் பவுடரை சிட்டிக்க கேர்ஃபுல்லி. இது ரொம்ப போடக்கூடாதா? போடக்கூடாது. கேர்ஃபுல்லா போடணும். ஸோ இந்த கலர் ஆஹா, கேசரி பயங்கரமா இருக்கு. அதாவது அவல் கேசரி வந்து இப்போ நல்லா குக் ஆயிருக்கு அவல். எஸ். அதுல இந்த பால்ல வந்து உங்களுக்கு இந்த ஏடெல்லாம் சேர்ந்து வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த தாளிச்சு வச்சிருக்கிற முந்திரி எல்லாத்தையும் போட்டு இந்த இதை விட்டுறாதீங்க, அதுதான் டேஸ்ட் இல்ல? யப். ஓகே, சூப்பர். இதை நல்ல போடணுமா? இல்ல இப்போ ஒட்டாம வருது பாத்தீங்களா? மீன்ஸ் இது முடியுதுன்னு அர்த்தம். குக்கா இருக்கு ஃபுல்லா. ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒட்டாம வந்துச்சுன்னா இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இதுல வந்து நீங்க குங்குமப்பூ போட்டாலும் ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு மேல எம்பெலிஷ்மெண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்னும் இத்தனோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்பூன் தான் எனக்கு கொடுக்குறாங்க. பட் நம்மளோட அவல் கேசரி எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் நீங்க பாத்துருங்க. அவல் கேசரி செய்முறை.